தேவ ஜனங்கள் தேவனை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல சொல்லுகிற போது, நீ அடிமைப்பட்டு இருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவனை மறவாமல் இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நம்முடைய ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். தேவனை ஞாபகத்திலே வைத்திருக்கிற அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது, தேவன் நமக்கு செய்ததை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஞாபகத்திலே வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஞாபகத்திலே வைத்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் ஒன்றையும் என்ன செய்யக்கூடாதான்? மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு சொன்னவைகளை மறந்து போகக்கூடாது. ஆண்டவரை மறக்கக்கூடாது என்கிற அனுபவங்களில் ரெண்டு காரியம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு செய்ததை மறக்கக்கூடாது. ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு சொன்னவைகளை மறக்கக்கூடாது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இவைகளை ஞாபகத்திலே வைத்திருக்கிற போது ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய முடியும் சொன்னால், இவைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்த முடியும், அவைகளின்படி நடக்க முடியும். அப்போ தேவன் என்ன செய்வாரா? நம்மை எல்லா வகையிலும் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகள் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனை மறவாமல் இருக்க வேண்டும். தேவன் சொன்னவைகளை மறவாமல் இருக்க வேண்டும்.